ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் யூனிட் 8 அதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் சென்ட்ரல், ஸ்டேட் லெவலில் மற்றும் லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய தகவல்கள் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்குறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆரம்பித்தாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் அப்போவே வந்து 1947 ஆகஸ்ட் 15 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் ராஜீவ்காந்தி அவர் பிரதமராக இருக்கும்போது MHRD அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு அவர் பேர் மாற்றிட்டார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26, 1985 அதுக்கான இதை பண்ணியிருப்பார் அவர். அதுக்கப்புறம் இப்போது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த MHRDன்றத மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனே மாற்றிட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா NCERT. இந்த NCERTன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த NCERT சம்மந்தமாக பார்த்திங்கன்னா இது எப்போ ஆரம்பித்தது அப்படின்னா 1961. இதோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. இதோடைய தலைவர், இந்த NCERT அமைப்புக்கான தலைவர் யாருன்னா மத்திய கல்வி அமைச்சர் தான். ஏன்னா இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வரக்கூடிய அமைப்புகள் தான். அதில் NCERT பார்த்திங்கன்னா ஒரு 5 மண்டல நிறுவனங்கள், தட் இஸ் ரீஜனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்குது. எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது தான், எக்ஸாமில் கேட்கக்கூடியது. அஜ்மீர், போபால், மைசூர், புவனேஸ்வர் அண்டு ஷில்லாங். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஜோனல் இல்லை ரீஜனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஸோ இதோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பணிமுன் மற்றும் பணியிடை பயிற்சி அளிப்பது. ஆசிரியர்களுக்கு பணிமுன் பயிற்சி அல்லது பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கான பணியிடை பயிற்சி அளிப்பது மற்றும் கல்வி ஆராய்ச்சி சம்பந்தமான ஊக்குவிப்பு செய்வது. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு, அதாவது நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1975, 1988, 2000 அண்ட் 2005 இந்த இயர்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேசிய கலைத்திட்ட கட்டமைப்புக்கான புதுசாக சில அம்சங்களை சேர்த்துருப்பாங்க. அதுதான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ யார் NCERT பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அமைப்பு எது அப்படின்னா CBSE. 1962 இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ தலைமையிடம் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்பட்டு வருது. இது என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்த CBSE என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா CTET மற்றும் JEE தேர்வுகளை நடத்துறது. அதே போல் தேசிய அளவிலான பாடத்திட்டம் மற்றும் பாட நூல்களை பரிந்துரை செய்ய, அதில் எதனா மாற்றங்கள் இருக்கணும், இதுனா புதுசாக பாடத்திட்டங்களை உருவாக்கணும், அது சம்மந்தமாக பரிந்துரை செய்கின்ற ஒரு அமைப்பு CBSE. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது AICTE, தட் இஸ் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதோட தலைமையிடம் வந்து நியூ டெல்லியில் தான் இருக்குது. இது ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 1945. பட் இதுக்கு வந்து அந்த ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டப்பூர்வ அமைப்பு. அது எப்போ அந்த அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னா 1987. தொழில்நுட்ப கல்வியை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பு, அதாவது தொழில்நுட்ப கல்வி சம்பந்தமான அங்கீகாரம், அதே போல் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால், அதே போல் புதுசாக காலத்திற்கேற்ப இந்த தொழில்நுட்ப கல்வி சம்மந்தமாக புகுத்த வேண்டியதை சீர்திருத்தங்களை இந்த அமைப்பு செஞ்சுட்டு வருது. அதே போல் இதில் பார்த்திங்கன்னா பொறியியல், மருத்துவம், மேலாண்மை கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கிற ஒரு அமைப்பு. மேலும் இது மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்பட்டு வருது. இந்த AICTயோட புகழ்பெற்ற ஒரு இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வயம் அப்படின்ற ஆன்லைன் படிப்புகளை இவங்க வழங்கிட்டு வராங்க. ஸ்வயம் பார்த்திங்கன்னா UGCயும் வழங்குறாங்க. ஸோ AICTயும் வந்து சம்மந்தமாக வந்து ஆன்லைன் படிப்புகளை வழங்குறாங்க. அதாவது ஒரு கொலாபரேஷன் மாதிரி தான் இது எல்லாமே. அடுத்து நம்ம பார்க்க போகிற அமைப்பு எது அப்படின்னா UGC, அதாவது பல்கலைக்கழக மானியக் குழு. 1956 இது ஆரம்பிக்கப்பட்டது. பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் ஒரு அமைப்பு. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு தர நிர்ணயம், அதாவது தர நிர்ணயத்தை வந்து அங்கீகாரம் அளிக்கிற ஒரு அமைப்பு. அதாவது தர நிர்ணயம் வந்து விதிகளை வகுப்பதுன்றது இன்னொன்று இருக்குது, NACன்னு ஒன்று இருக்குது. பட் இவங்க வந்து என்னென்னா அந்த தர நிர்ணயத்திற்கான விதிகளை அங்கீகாரம் அளிப்பது. அடுத்து இந்த UGC என்ன பண்ணுறாங்கன்னா RUSC அப்படின்ற திட்டத்தை, அதாவது RUSCன்றது என்னென்னா ராஷ்ட்ரிய உச்சட்டார் சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டத்தை இவங்க வந்து, அதாவது இவங்க ஆரம்பிக்கலை, இவங்க தொடங்கலை. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை வந்து கண்காணிக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறாங்க. தட் இஸ் ஃபண்டிங் டு த ஹையர் எஜுகேஷன். ஏன்னா இவங்களுடைய பணியை வந்து நம்ம உயர்கல்வி நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிதி உதவி அளிக்கிறது தான். அப்போது இந்த
ஸ்கீமில் அந்த நிதியுதவிகளை வழங்கிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த RUSAன்னு சொல்கிற ராஷ்ட்ரிய உச்சட்டார் சிக்ஷா அபியான் வந்து 2013 ஆரம்பிக்கப்பட்டது. பட் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கீம் என்னவா மாறி போச்சு அப்படின்னா பிரதான் மந்திரி உச்சட்டார் சிக்ஷா அபியான் அப்படின்னு மாறி போச்சு. இப்போது இந்த யூஜிசியோட இன்னும் கூடுதல் பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெட் அண்ட் JRF தேர்வுகளை நடத்துகிற ஒரு அமைப்பு. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா NCTE அப்படின்னு சொல்கிற நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1995 ஆரம்பிக்கப்பட்டது. ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரமும் அதே போல் ஆசிரியர் பயிற்சிக்கான தர நிர்ணயங்களையும் ஆசிரியர் கல்விக்கான விதிகளை மறுநிர்ணயம் செய்யும் ஒரு அமைப்பு. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய வந்து நம்ம மத்திய அளவிலும் மாநில அளவிலும் அதே போல் உள்ளூர் அளவிலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கல்வி மேலாண்மை அமைப்புகளை பார்க்க வேண்டியது இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் RJ ஆன்லைன் அகாடமி.